முத்து காரில் ஒரு கஸ்டமரை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்துட்டு தம்பி கொஞ்சம் அர்ஜென்ட்டுப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ ரோட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிஏ நடந்து போயிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு முத்து, இவன் மனோஜுக்கு வந்து லெட்டர் எழுதி பிளாக்மெயில் பண்ணவனாச்சு, இவனைத்தானே நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிட்டு ஓடி போய் பிஏவை பிடிக்கிறதுக்காக போறாரு. இங்கே முத்துவை பார்த்த பிஏ பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஓடுறாரு. அதனால முத்து பார்த்தீங்கன்னா விரட்டி பிடிச்சி பிஏவை பிடிச்சிடுறாரு. யாரா நீ, எதுக்கடா எங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுற அப்படின்னு சொல்லவும், இங்கே பிஏ பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல், சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடா, எதுக்காகடா வந்துட்டு மனோஜுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணி லெட்டர் போட்டேன், அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை வந்துட்டு நான் தான் போட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன், வீட்டில் உன்னால வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு முத்துன்னு மொத்தடாரு முத்து. சொல்லுடா, எதுக்காக வந்துட்டு மனோஜ் பிளாக்மெயில் பண்ண, அவனுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்காக வந்து தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் என்ன கொத்துவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடி நடிக்கிறாரு. அப்போ பிஏ பார்த்தீங்கன்னா, சார் அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், போதும் நடிக்காதடா, நீ தான் வந்துட்டு அந்த சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்தேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த முட்டாள் மனோஜுக்கு தான் தெரியல, எனக்கு என்ன தெரியாமையா போகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ முத்தோட காரில் வந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டு, தம்பி என்னப்பா நான் வந்துட்டு அர்ஜென்ட்டாக போகணும்னு சொன்னேன், என்னப்பா இங்கே சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம் தான், ஒரு நிமிஷம் வண்டியில் உட்காருங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு, என்னப்பா நான் வந்து அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லி தான் புக் பண்ணேன், என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ முத்து வந்துட்டு, இல்லை சார் நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கவும், அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிஏ பார்த்தீங்கன்னா முத்துவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. அப்போ முத்துவை பின்னாடி போகலான்னு பார்க்கவும், அப்போ கஸ்டமர் வந்துட்டு, தம்பி என்னை இறக்கி விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் சொந்த வேலையை பாருப்பா அப்படிங்கிறாரு. அப்போ முத்துவும் வர வழி இல்லாமல் திரும்பவும், அப்போ பார்த்தீங்கன்னா பிஏ ஓடுற அவசரத்தில் அவர் ஃபோனை வந்து கீழே போட்டுட்டு போயிடுறாரு. முத்து அந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு கஸ்டமரை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு, இந்த ஃபோனில் ஏதாவது அவனை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ரோகிணியை மிரட்டி பணம் வாங்குறதுக்காக கிருஷி கூட நின்று பிஏ எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்துட்டு முத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது. இவன் எப்படி கிருஷி கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கான், அதுவும் வந்துட்டு கிறிஸ் வந்துட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ இவனுக்கும் வந்துட்டு கிருஷிக்கு ஏதோ சம்பந்தமா யாரா இருக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு.